மாநில திட்டக்குழுல ஒரு திருநங்கையை உறுப்பினரா சேர்த்த பெருமை தமிழ்நாடு முதல்வர் ஐயா அவர்களுக்கு தான் சாரும். முடங்கி கிடந்த திருநங்கை நலவாரியத்தை திரும்பியும் புதுப்பிச்சு 12 உறுப்பினர்களா இருந்த உறுப்பினர்களை 13 உறுப்பினர்களா மாத்தி அதுல 10 பேர் திருநங்கைகளும் 2 பேர் திருநம்பிகளும். உலக வரலாற்றிலேயே ஃபர்ஸ்ட் டைம் திருநம்பிகள் நலவாரியத்துல உறுப்பினரா இருக்கிறது இதுதான் சாத்தியமான ஒரு விஷயம். பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் போல திருநம்பிகளும் பயணம் செய்யலான்ற ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. அதோடு இல்லாம ஒவ்வொரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜிலுமே திருநர் மக்களுக்கு ஒரு சீட் ஒதுக்கணும்னு சொல்லி அரசாணை வெளியிட்டாங்க. அரசாணை சரி ஒரு சீட் கொடுத்தா மட்டும் போதுமா, அவங்களுக்கான கல்வி கட்டணம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கான அரசாணையுமே கடந்த ஆண்டு இதே பட்ஜெட் கூட்டத்தொடர்ல உயர்கல்வி படிக்கக்கூடிய திருநர் மக்களுக்கு கல்வி கட்டணம், விடுதி கட்டணம், பேருந்து கட்டணம் எல்லா கட்டண செலவுகளையும் அரசே ஏற்கும்னு அரசாணை வெளியிட்டாங்க. இன்னைக்கு அதுக்கும் மேல இன்னைக்கு தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் கீழே திருநர் மக்களும் சேர்த்து இன்னைக்கு ஒரு அரசாணை வெளியிட்டு இருக்கிறாங்க.